ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செய்கிறதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதனோட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கழுவிட்டு இதில் போட்டுக்கலாம். நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் முழுசாக தான் போட போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்திட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 அல்லது 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிக்கும் போது உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக இருந்தாலும் பரவாயில்லை. இதை நல்லா மசிச்சுட்டு இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஸ்டவ்வில் நம்ம கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திப்போம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பச்சை மிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட குறைச்சி சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு அதையும் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம மசிச்சு வச்ச பருப்பை இதில் சேர்த்திக்கலாம். இந்த பருப்பை நம்ம சேர்த்திட்டு கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடுவோம். இதை நம்ம நல்லா கலந்ததும் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கசகசா, இதையெல்லாம் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை குழம்புல சேர்த்திடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. அரைச்சதை நம்ம இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம். கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும், பரவாயில்ல. பாசிப்பருப்பு ஆறினதும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுடும். அப்போ உங்களுக்கு கரெக்டான பதம் வந்துடும். நல்ல குழம்பு கொதிக்குது. இப்போ இதனோட நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்திடுவோம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. காய்கறி தக்காளி இல்லாமையே அருமையான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.